இன்னைக்கு இந்தியா யூஎஸ் ஒரு ட்ரேட் டீல் பேஸ் பண்ணிட்டு மார்க்கெட்டில் ஒரு ஹியூஜ் கேப் அப் கொடுத்துருந்தது. ஏன்னா இப்போ மார்னிங் எக்ஸஸ் நிஃப்டி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் இருந்தனால அதோட இம்பாக்ட் இப்போ நிஃப்டி நம்மளுக்கு ஓப்பன் ஆகும்போதே வந்து நியர்லி வந்து ஒரு 1300 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து ஒரு கேப் அப், அதுக்கப்புறம் ஒரு ஃபால் வந்து நம்மளுக்கு கொடுத்துருது. இதுவே வந்து நீங்கள் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 3200 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து நம்மளுக்கு ஒரு மேஜராக ஒரு கேப் அப் கொடுத்துட்டு அங்கேருந்து மார்க்கெட் திரும்ப வந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சு. ஓகே, இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூஎஸ் இந்தியாவோட ட்ரேட் டீல் நெக்ஸ்ட் வந்து ஒரு நியூஸ் மார்க்கெட்டை வந்து எப்படி இம்பேக்ட் பண்ணும். ஏன்னா இப்போ பட்ஜெட்டாக இருக்கட்டும், அதே டைமில் வந்து இப்போ இன்னைக்கு இது ஒரு ஈவெண்ட், அப்போ இதை நியூஸ் பேஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட்டோட இம்பேக்ட் எப்படி இருந்தது, நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து எப்படி இருக்கும், அடுத்து வந்து இப்போது சில்வர் அண்ட் கோல்டு இன்னும் நம்மளுக்கு வந்து ஃபால் ஆகுமா சொல்லி கேட்டிருந்தீங்க. அதை பற்றியும் இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்தியா அண்ட் யூஎஸோட ட்ரேட் டீல் பார்க்கலாம். ஏன்னா இப்போது முன்னாடி பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு 50% இருந்தது. பட் இப்போ கரண்ட்டாக வந்து யூஎஸ் வந்து நம்மளுக்கு வந்து 18% வந்து ரெடியூஸ் பண்ணதாக ஒரு நியூஸ். இதை பேஸ் பண்ணிட்டு தான் வந்து இதோட இம்பேக்ட் நம்ம மார்க்கெட்டில் ரியாக்ட் ஆனதுனால தான் ஒரு மேஜராக வந்து ஒரு பெரிய ஹியூஜ் ஒரு கேப் அப் இருந்தது. இப்போ முன்னாடி ஒரு 50% பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 25%. அதுக்கப்புறம் வந்து ரஷ்யன் கிட்ட வந்து இப்போது ஆயில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி யூஎஸ் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு மீறி வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா ரஷ்யா கிட்ட வந்து நமக்கு வந்து ஆயில் வந்து பை பண்ணியிருந்தோம். இப்போ அதனால இப்போ யூஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 25% கிட்ட வந்து நமக்கு பெனால்ட்டி சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அப்போ ஓவராலாக பார்க்கும்போது முன்னாடி வந்து நமக்கு வந்து 50%, பட் இப்போ கரண்ட்டாக வந்து பார்க்கும்போது 18% சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு ஃப்ரீ ட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் நேற்று அரௌண்ட் ஒரு 10:30 வந்து இப்போ ட்ரம்ப்போட ட்வீட் பேஸ் பண்ணி தான் வந்து இன்றைக்கி மார்க்கெட் ஒரு ரியாக்ஷன் வந்து பெருசாக இருந்தது. ஏன்னா இப்போது நீங்கள் கரன்சியும் பார்த்துருக்கலாம். கரன்சி வந்து நம்ம ப்ரீவியஸாக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். கரன்சி வந்து அரௌண்ட் ஒரு 92 ருபீஸில் வந்து இருந்தது அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பட் நீங்கள் வந்து கரன்சி பார்க்கும்போது நியர்லி ஒரு 2% ஃபால். இப்போ கரண்ட்டாக வந்து பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு 90 ருபீஸ். ஜஸ்ட் இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஏன் ஃபால் ஆச்சுன்னு சொல்லி நம்ம ஒரு சார்ட் அனலைஸ் பண்ணும்போது நம்ம பார்க்கலாம். அப்போ இதையும் நம்மளால் ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா, இது வந்து நம்ம முன்னாடி என்ன சொல்லியிருந்தோம், இதையும் வந்து நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியுமான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போ முன்னாடி நம்ம பார்க்கும்போது 92 ருபீஸில் இருந்த கரன்சி இன்றைக்கி பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு 90 ருபீஸில் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இதில் வந்து என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ மற்ற கண்ட்ரிஸ், இப்போ பியர் கண்ட்ரிஸோட ஒரு டேக்ஸ் கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து இது கம்மியாக இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது வந்து பார்க்கும்போது இப்போது இந்தியா வந்து இப்போ 18% வந்து கொடுத்துருக்காங்க. பட் இது அதர் கண்ட்ரிஸ், இப்போ இந்தோனேஷியா, வியட்நாம் பார்த்தீங்கன்னா நியர் 19%, 20%. இப்போ சைனாக்கெல்லாம் வந்து அரௌண்ட் ஒரு 34% கிட்ட வந்து இப்போது சார்ஜ் பண்ணுறாங்க. இதுவே வந்து மற்ற கண்ட்ரிஸ் பார்க்கும்போது இப்போ தாய்லாண்டில் பார்க்கும்போது ஆவரேஜாக வந்து ஒரு 19%. இது வந்து அந்த பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் பார்க்கும்போது நியர்லி இப்போது பிரேசில் ஹையஸ்ட் வந்து ஒரு 50%. இதுவே வந்து நீங்கள் சவுத் ஆஃப்ரிக்கா பார்த்தீங்கன்னா ஒரு 30% கிட்ட வந்து யூஎஸ் வந்து சார்ஜ். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இதை பேஸ் பண்ணிவிட்டு எந்த செக்டார்ஸில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ அடுத்தது வந்து இந்த நியூஸ் பேஸ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து எதில் வந்து நம்மளுக்கு வந்து க்ரோத் அதிகமாக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஏன்னா இப்போ இது டேட்டா பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா வந்து யூஎஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு டேட்டா. இப்போ 2013 பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு 44 பில்லியன் வந்து இந்தியா எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ கரண்ட்டாக வந்து பார்க்கும்போது நியர்லி ஒரு 78 to 80 பில்லியன் கிட்ட வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அப்போது இதோட மேஜர் செக்டார் வைஸ் கான்ட்ரிபியூஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து அரௌண்ட் ஒரு 12.33 பில்லியன் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இது வந்து கரண்ட் டேட்டா கிடையாது, இது வந்து 2024ஓட டேட்டா, 2024லேருந்து 25ஓட டேட்டா. அப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா $79 பில்லியன் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இதில் செகண்ட் இது பார்த்தீங்கன்னா மெட்டல், அதுக்கப்புறம் வந்து காயின்ஸ், இது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. தேர்ட் வந்து நமக்கு வந்து ஃபார்மா செக்டார், அடுத்தது மிஷினரி, இந்த மாதிரி வந்து அப்போது இதில் மேஜராக வந்து இவங்களோட எக்ஸ்போர்ட் எதில் இருக்கோ அந்த செக்டார்ஸில் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணாலே வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து நம்மளால் எடுக்க முடியும். ஜஸ்ட் இந்த செக்டார் பார்த்துட்டு இதில் வந்து எந்த செக்டார் வந்து உங்களுக்கு வந்து பையில் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இதில் வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணாலே வந்து ஒரு ஷார்ட் டேர்ம்க்கே வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து நம்மளால் எடுக்க முடியும். இப்போ உங்களுக்கு வந்து பர்டிகுலராக எந்த செக்டார்ஸ் வந்து நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணோம், இது வந்து ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் கமெண்ட் செஷனில் வந்து செக்டார்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்கள். பேஸ்ட் அப்பான் ரெஸ்பான்ஸ் நான் வந்து உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் வந்து அதை பற்றி நான் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து இப்போது நேற்று வந்து நமக்கு அரௌண்ட் 10:30 வந்து இப்போது ட்ரம்ப் போட்ட ஒரு ட்வீட். இது வந்து நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில. இது ஃபுல்லாக படிச்சிங்கன்னா ஜஸ்ட் இதில் வந்து ஒரு ஹைலைட் மட்டும் இருக்குது. ஏன்னா இப்போது இந்த ட்வீட்டில் வந்து நீங்கள் பார்க்கலாம்.
இப்போ இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட இதுக்கப்புறம் ஆயில் வந்து பை பண்ண மாட்டேன்னு சொல்லி ஒரு அக்ரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு இது லைன் வந்து நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்கு. பட் இதுக்கு வந்து இப்போது இந்தியா சைடில் இப்போது மோடி, நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மோடி அவரோட ட்வீட்டில் இருக்கட்டும், இல்லைனா வந்து இப்போ இந்தியா அஃபிஷியல் வெப்சைட்லேயும் வந்து இந்த மாதிரி அக்செப்ட் பண்ணதாக எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் வந்து அவங்க கொடுக்கவே இல்லை. பட் ட்ரம்ப்போட ட்வீட்டில் பார்க்கும்போது இந்தியா வந்து அக்ரி பண்ண தான் கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போது மோடி அவங்க போட்ட ட்வீட்லேயே வந்து நீங்கள் பார்க்கலாம், இதில் வந்து அந்த மாதிரி ஒரு லைன் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் தேங்க் பண்ணுற மாதிரி மட்டும்தான் வந்து நம்மளுக்கு இந்த ட்வீட்டில் இருக்குது. அப்போது உண்மையாலேயே இது வந்து டேரிஃப் 18% வந்து கம்மி பண்ணியிருக்காங்களா, இல்லைனா இது சம்திங் ஏதோ நியூஸ் இப்போ நாளைக்கே வந்து இந்த டேரிஃப் கிடையாது, இது வந்து நம்ம கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி விஷயம் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இந்த நியூஸோட இம்பேக்ட் இது வந்து நடக்குமானு தெரியாது. பட் நமக்கு வந்து சார்ட்டில் இது எப்படி இருந்ததுன்னு சொல்லி இப்போ என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து நாங்கள் ரெகுலராக வந்து இப்போது நிஃப்டி, பேங்க் நிஃப்டியாக வந்து டெய்லி பேசிஸில் அனலைஸ் பண்ணிட்டு இப்படிலாம் இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். இப்போது அதை பேஸ் பண்ணிவிட்டு ஒரு நியூஸ், அதுக்கப்புறம் வந்து ஒரு டெக்னிக்கல்ஸ், இது வந்து எப்படி கோரிலேட் ஆகுது, இது எப்படி லிங்க் ஆகுதுன்னு சொல்லி நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போது பட்ஜெட் அப்போது நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க, அரௌண்ட் ஒரு 500 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து நமக்கு வந்து நிஃப்டியில் ஃபால் ஆச்சு. இதுவே வந்து நீங்கள் பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜராக ஒரு பெரிய ஃபால். அதுக்கு சொன்ன ஒரு ரீசன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ்டிடி சார்ஜஸ் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதனால தான் வந்து மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஒரு ஃபால் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கு. இதுதான் வந்து நியூஸ். பட் எனக்கு வந்து இந்த பட்ஜெட்டில் என்ன சொல்ல போகிறாங்க, இது வந்து பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமான்னு தெரியாது. பட் எனக்கு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஒரு சார்ட் என்ன காமிச்சது, ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் ஒரு பட்ஜெட்டுக்கு முன்னாடி வந்து அவங்க பையில் இருந்தாங்களா இல்லைனா வந்து செல்லில் இருந்தாங்களா, இதை வந்து நான் எப்படி வந்து ஒரு ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பட்ஜெட்டில் நிஃப்டியில் வந்து நான் என்ன ப்ரெடிக்ட் பண்ணேன்னு சொல்லி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து மார்க்கெட் வந்து பெர்ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சண்டே வந்து நமக்கு பட்ஜெட் இருக்குது, அதை பேஸ் பண்ணிட்டு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நிஃப்டி பார்த்துடலாம். இப்போ நிஃப்டி ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம். இப்போ மந்த்லி டைம் ஃப்ரேம் பார்க்கும்போது இப்போ நிஃப்டி வந்து கரெக்டாக வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைனில் வந்து ட்ரேட் ஆகுது. ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரேட் ஆகுது. மேஜரான ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடம் தான், மார்க்கெட் இந்த இடத்துல தான் வந்து ஒரு ஃபால் வந்து நமக்கு கொடுத்துருந்து. ஸ்டில் என்னோட வியூ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஓவரால் வந்து பை ட்ரெண்டில் தான் இருக்குது, செல்லிங் கிடையாது. ஒரு டே டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்போது இன்னும் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகல. ஏன்னா ஒரு லாஸ்ட் ஒரு 3 டேஸாக பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து ஒரு புல் பேக் வந்து கொடுத்துருந்து. பட் இங்கே பார்க்கும்போது ஸ்டில் இது வந்து நம்மளுக்கு வந்து செல்லிங்ல இருக்கு. ஒரு டே டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்போது பையிங்ல கிடையாது. இதில் வந்து வேற என்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டாக அந்த டே டைம் ஃப்ரேம் பார்க்கும்போது நிஃப்டி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைன்ல ட்ரேட் ஆகுது. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம செல்ல இருக்கிறதுனால செல்லிங் சைடில் வந்து டார்கெட் லெவல்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம். அப்போ செல்ல இந்த ஸ்விங் நீங்கள் கன்சிடர் பண்ணீங்கன்னா இப்போ நிஃப்டி கரெக்டாக எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு வந்து செகண்ட் டார்கெட் கொடுத்துட்டு இந்த ரேஞ்ச் நமக்கு வந்து சப்போர்ட் லெவலில் ஆக்ட் ஆகுது. இது பிரேக் அவுட் பண்ண முடியாம தான் ஒரு சின்ன ஒரு புல் பேக் வந்து கொடுத்துருக்கு. ஓகே, அப்போ திரும்ப நம்ம இப்போ சண்டே மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள ட்ரேட் ஆகும்போது ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது வந்து சேஃப். இது வந்து ஒரு மேஜராக வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். அப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா இங்கே நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 24,600. ஓகே, இப்போது அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ எனக்கு பட்ஜெட்டில் பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்கும் தெரியாது. பட் எனக்கு டெக்னிக்கல் காமிச்சதுன்னா இங்கே வந்து செல்லிங்கில் இருக்குது. மார்க்கெட் ஒரு ட்ரெண்டை பேஸ் பண்ணிவிட்டு செல்லிங்கில் இருக்குது. எப்போ வந்து நம்மளுக்கு வந்து இங்கே பையிங் போகும் அப்படின்னா இங்கே ட்ரெண்ட் லைன் இருந்தது, இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் தான் வந்து பையிங் சொல்லியிருந்தேன். அப்போ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்து மார்க்கெட் ஆச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைன் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆகலை. இந்த பிரேக் அவுட் ஆகாமல் இங்கிருந்தால் வந்து மேஜராக வந்து ஒரு பெரிய ஒரு ஃபால் வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்து. அப்போது இது வந்து சடன் ஃபாலா இல்லைனா வந்து நம்மளுக்கு வந்து இது முன்னாடியே வந்து ப்ரீடிஃபைண்டா? அப்போ நம்மளுக்கு சார்ட் காமிக்கிற விஷயம்னா அடுத்தது நம்மளுக்கு வந்து என்ன நடக்கும், அது நம்ம கரெக்டாக அனலைஸ் பண்ணால் இது ட்ரேட் எடுக்கும்போது நம்மளால் வந்து ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியும். அப்போ நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே வந்து இங்கேருந்து ஃபால் ஆகிட்டு அரௌண்ட் ஒரு 24,580 இந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து ஹிட் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக். இப்போ நீங்கள் டெக்னிக்கல்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா
இப்போது இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆனதுக்கு ரீசன் நான் சப்போர்ட்டுன்னு சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில். பட் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டெக்னிக்கில் பார்க்கும்போது ஒரு ட்ரை பேட்டர்ன், அப்போது அந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆச்சுன்னா அதோட கம்ப்ளீஷன் முடிஞ்சதுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் நடக்கும். இதுதான் வந்து நம்ம ரூல்ஸ்னு சொல்லுவோம். இப்போது ஒரு சப்போர்ட் வந்து நமக்கு வந்து எப்போ பிரேக் அவுட் ஆகும், இதே மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்போ பிரேக் அவுட் ஆகும், இதெல்லாமே வந்து சரியான ரூல்ஸ் இருக்குது. இதையும் வந்து நம்ம முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணலாம். இப்போ அதை பேஸ் பண்ணி தான் வந்து இங்கே சொல்லியிருந்தேன். இங்கே ஹிட் பண்ணிவிட்டு மார்க்கெட் இந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் ஆஃப் டார்கெட்ஸ்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு 24,350 இந்த ரேஞ்ச் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போது இது வந்து எப்போ கீழே வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது எல்லாமே வந்து ரூல்ஸ். அப்போ இது தெரிஞ்சதுன்னா இதை பேஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் எடுத்திருந்தாலே வந்து நம்ம ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போது ஒரு ஈவெண்ட்னா ஒரு ரீட்டைலரோட மைண்ட் செட் ரெண்டு பக்கம் வந்து நம்ம பை பண்ணிக்கலாம். ஒரு ஸ்ட்ராட்டஜி ரெண்டுமே வந்து நம்ம அட் த மணி பை பண்ணிட்டோன்னா ப்ராஃபிட் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ யூடியூப்லேயே நீங்கள் பார்த்துருக்கலாம், நிறைய பேர் வந்து ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் பட்ஜெட்டில் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் பண்ணலாம், ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் பண்ணலாம் சொல்லி. பட் நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறதுக்கே வந்து ஃபஸ்ட் நமக்கு பேசிக்காக தெரிய வேண்டிய விஷயம் வந்து ட்ரெண்டு தெரியாமல் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு 10 ட்ரேடில் 1 or 2 ட்ரேட்ஸ் மட்டும்தான் ப்ராஃபிட் தரும். மிச்சம் 8 ட்ரேட் வந்து உங்களுக்கு ஒரு அந்த ப்ராஃபிட்டையும் பார்த்தீங்கன்னா அதையும் காலி பண்ணிவிட்டு அடுத்தது உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து ஒரு 80% கிட்ட வந்து உங்கள் அக்கௌண்ட் வாஷ் அவுட் ஆகிறதுக்கு தான் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ இங்கே வந்து இது இப்படி இருக்குமா அப்படின்னா இல்லை, கிளியராக வந்து செல்லிங்கில் இருக்குது. இது வந்து நமக்கு வந்து அதுலேயே சொல்லியிருப்பேன், செல்லிங்கில் இருக்குது, அதனால் வந்து வெயிட் பண்ணுங்கள். எப்போ வந்து நம்ம பை போகணும், ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆனால் தான் பை போகும்னு சொல்லி. அப்போ அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பையிங் சேஞ்ச் ஆகும். அது வரையும் வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், செல்லிங்லேயே இருந்தால இங்கே வந்து இந்த பட்ஜெட்டில் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் வந்து எங்களால் பண்ண முடிஞ்சுது. நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி என்ன ப்ரெடிக்ட் பண்ணோம், அடுத்து வந்து நமக்கு வந்து எப்படி பெர்ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். டே டைம்ஸ்ல பார்க்கும்போது செல்லிங்ல இருக்கு. இதுவே நீங்க வந்து பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது நமக்கு டேல பார்க்கும்போது ஸ்டில் இது வந்து நமக்கு வந்து பையிங்ல இருக்கு. ஓகே, இப்போ நீங்க வந்து ரீட்ரேஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா இந்த 0.68 வந்து ஹிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு புல் பேக் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தது. அப்போ பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் இப்போ கரண்டா வந்து பார்க்கும்போது இது வந்து நமக்கு ட்ரெண்ட் லைன்ல வந்து ட்ரேட் ஆகுது. பைசா போனீங்கனாலும் இங்க வந்து நமக்கு வந்து ப்ராடிங் வெச் வந்து இருக்கு. ஓகே, அப்போ எப்போ பிரேக் அவுட் ஆகும் உங்களுக்கு வந்து தெரியும். அப்போ இது வந்து அந்த கரெக்டா ஒரு 11:30க்கு மேலே தான் நமக்கு மொமெண்டம் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஒரு 11:30க்கு மேலே மொமெண்டம் இருக்கும். அதுக்குள்ளேயே வந்து நமக்கு இந்த ஃபார்மேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு கரெக்டான இதுல வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த டார்கெட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, அதனால இங்க வந்து ரிவர்சல் ஆச்சுன்னா திரும்ப வந்து நமக்கு வந்து உள்ள ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்ல நம்மளுக்கு இந்த ஹை பிரேக் அவுட் ஆச்சுன்னா இது வந்து பை. அப்போ என்னோட இது நிஃப்டியில வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை போகலாம். பேங்க் நிஃப்டியில வந்து உங்களுக்கு இந்த ஆல் டைம் ஹை இது வந்து நமக்கு வந்து பிரேக் அவுட் ஆயிட்டு அதுக்கு மேல சஸ்டெயின் ஆச்சுன்னா ஒரு 1000 பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டார்கெட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம இங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுல நீங்களும் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அதுக்கப்புறம் ட்ரெண்ட் லைன்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணிட்டு உங்க ட்ரேட்ஸை வந்து நீங்க பண்ணணும். ஓகே, அப்போ எனக்கு இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த ரேஞ்ச் எடுத்துக்கலாம். இப்போ இதுவும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அங்கிருந்து இன்னொரு 800 பாயிண்ட்ஸ் 1800 பாயிண்ட்ஸ் இந்த மொமெண்டம். அப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்மளுக்கு வந்து மேஜரா இந்த இது வந்து நமக்கு வந்து பிரேக் அவுட் ஆகும். ஓகே, இப்போ நீங்கள் பேங்க் நிஃப்டி பட்ஜெட்டில் வந்து நாங்கள் என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம், எந்த டேரக்ஷனில் இருந்தோம், பையில் இருந்தோம், செல்லில் இருந்தோம் சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போது மார்க்கெட் பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது அந்த வீடியோவில் வந்து நான் கிளியராக சொல்லியிருந்தேன், பேங்க் நிஃப்டி ஒரு ட்ரெண்ட் லைனில் வந்து ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அப்போ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து பையிங் போகலான்னு சொல்லியிருந்தேன். இதில் ஒரு விஷயம் அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருப்பீங்க வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராட்னிங் வெஜ் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ அந்த ப்ராட்னிங் வெஜ்ஜோட ஃபார்மேஷன் எப்படி இருக்கும், எப்போ பிரேக் அவுட் ஆகும், இப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்கும் வந்து ரூல்ஸ் இருக்குது. அப்போ அதை பேஸ் பண்ணிட்டு நான் சொல்லியிருந்தேன். அப்போது இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆகாதுன்னு தெரியும். அப்போ இங்கே வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் இல்லைனா வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டு அடுத்தது வந்து நம்ம ஒரு மொமெண்டம் வந்து இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு கீழே ஒரு ஃபால், அதுக்கப்புறம் வந்து இந்த ரேஞ்ச் இப்போ அந்த வீடியோலேயே வந்து போட்டிருப்பேன், அரௌண்ட் ஒரு 61,460 இந்த ரேஞ்ச் வரையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ கீழே ஒரு ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ண திரும்ப நமக்கு பிரேக் அவுட் ஆச்சுன்னா இங்கே ஒரு டார்கெட். பட் நம்மளுக்கு பட்ஜெட் அன்றைக்கி பார்க்கும்போது இந்த ஃபால் மட்டும் தான் கொடுத்தது, இந்த ஒரு அப்சைட் மொமெண்டம் வந்து கொடுக்கல. அப்போது இதுலேயே வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது, இதே ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து பண்ணிடும். அப்போது இது வந்து அன்எக்ஸ்பெக்டட். அப்போது நேற்று பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த ட்வீட்டை பேஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு கேப் அப், அந்த கேப் அப்லையும் பார்த்தீங்கன்னா முன்னாடியே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது தான், இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா இது வரையும் போகும் சொல்லி எக்ஸாக்டாக நம்மளுக்கு வந்து அந்த டார்கெட் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து ஹிட் ஆயிருக்கு.
தெரியுதா எப்படி வந்து ஒரு நியூஸோட இம்பேக்ட் மார்க்கெட்டில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி. அப்போது நியூஸை பார்த்து ட்ரேட் பண்ணலாமா, இல்லைனா சார்ட் அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு நம்பர்ஸை பேஸ் பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாமா? ஜஸ்ட் நீங்கள் இதையும் கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து ஜஸ்ட் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் வந்து நியூஸை பார்த்து நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணுவீங்க, நியூஸாக இல்லைனா வந்து ஒரு ஃபேக்ட்ஸ் பேஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி. ஓகே, அதனால் இது சடனாக நடந்ததா அப்படின்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சடனாக நடந்தது கிடையாது. இன்ஸ்டியூஷன்ஸ் ஏற்கனவே வந்து பிளான் பண்ணது தான். இப்போ இந்த பேட்டர்ன் இங்கே தான் பிரேக் அவுட் ஆகணும், இதுதான் டார்கெட்னு சொல்லி எனக்கு தெரியும் போது கண்டிப்பாக வந்து ஒரு இன்ஸ்டியூஷன்ஸ் இது தெரியுமானா கண்டிப்பாக தெரியும். அப்போது நாளைக்கே வந்து இப்போ ட்ரம்ப் இல்லை அந்த 18%லாம் கிடையாது, திரும்பி நான் 50% போது கண்டிப்பாக நம்ம யாரையும் ப்ளேம் பண்ண முடியாது. புரியுதா? அப்போது ஏதோ ஒரு ஃபேக்டர் தான் வந்து மார்க்கெட்டை மூவ் ஆகுது. அப்போ நம்ம தெரிய வேண்டிய விஷயம் வந்து அடுத்தது மார்க்கெட் பை ஆகுமா செல் ஆகுமா, இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ட்ரெண்டையே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நியூஸஸ் பேக்கப் பண்ணும்போது நம்மளால் வந்து ஒரு ப்ராஃபிட் வந்து குவிக்காக பண்ண முடியும். அப்போ நியூஸஸ் வந்து நம்மளுக்கு பேக்கப் பண்ணாத போது பொறுமையாக போய்ட்டு அந்த டார்கெட்ஸ் போய்ட்டு ஹிட் ஆகும். அப்போது நியூஸ் மார்க்கெட்டை வந்து மூவ் பண்ணுறதுக்கு நியூஸ் வந்து ஒரு ஃபேக்டர். பட் அது பையா செல்லான்னு சொல்லி நம்ம எங்கே ஃபைன் பண்ண முடியும்னா சார்ட்டில் மட்டும்தான் வந்து நம்மளால் ஃபைன் பண்ண முடியும். புரியுதா? அப்போது என்னோட இது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஸ்டில் பை ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ ஓகே, இப்போ கரண்ட்டாக வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்துக்கலாம். இப்போ இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது ஒரு ஹியூஜ் ஒரு கேப் அப், ஒரு டாப் அரௌண்ட் ஒரு 61,800 இந்த ரேஞ்சில் வந்து ஹிட் பண்ணிவிட்டு திரும்பி வந்து கீழே வந்திருக்கு. இப்போது இதை வந்து பிரேக் அவுட்டாக கன்சிடர் பண்ணலாம்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இதை வந்து நம்ம பிரேக் அவுட்டாக கன்சிடர் பண்ண மாட்டோம், ஜஸ்ட் ஒரு கேப் அப் அவ்வளோதான். அப்போ நம்மளுக்கு என்ன ஆகுன்னா இந்த ஃப்ரைடே வந்து அரௌண்ட் ஒரு 60,500 இந்த ரேஞ்சுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகணும். அப்போ இங்கே போயிட்டு ஹிட் ஆகி ரிவர்ஸ் ஆனதுக்கு நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்குது, இங்கே ட்ரெண்ட் லைன் இருக்குது, இது மாதிரி நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்குது. இதை பற்றி நான் டீட்டெயிலாக வந்து நான் வேறு ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டீட்டெயிலாக ஒரு நிஃப்டி எப்படி பார்க்கணும், ஒரு பேங்க் நிஃப்டி வந்து எப்படி பார்க்கணும்னு சொல்லி. அப்போது இது வந்து ஒரு பிரேக் அவுட்டாக கன்சிடர் பண்ணலாம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இதை நம்ம பிரேக் அவுட்டாக கன்சிடர் பண்ண மாட்டோம். ஏன்னா இப்போது மார்க்கெட் இதுக்கு மேலே வந்து சஸ்டெயின் பண்ண முடியல, ஓப்பனாக இருக்குது பட் க்ளோஸ் வைக்கல. ஓகே, அதனால் ஸ்டில் ஓவரால் ட்ரெண்ட் வந்து பை. பட் இங்கே வந்து ஒரு ஃபார்மேஷன், இதுக்கப்புறம் வந்து நீங்கள் பையிங் போகணும் அப்படின்னா இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பையிங் போகிறது சேஃப். அப்போ இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லி நான் அப்கமிங் வீடியோஸில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அப்போ இந்த வீக் ஒரு நெக்ஸ்ட் 2 to 3 days வந்து வெயிட் பண்ணி பாருங்கள், மார்க்கெட் வந்து இங்கே எப்படி வந்து ரியாக்ட் ஆகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து உங்களோட டிசிஷன்ஸை வந்து எடுத்துக்கலாம். நானும் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து அவங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம நிஃப்டி பார்க்கலாம். இப்போது நிஃப்டி பார்த்தீங்கன்னா நிஃப்டி திரும்ப நம்மளுக்கு வந்து ஒரு சைட் வேஸ்குள்ளே வந்திருக்கு. ஏன்னா இப்போது நிஃப்டி வந்து இந்த இடம் நம்மளுக்கு வந்து மேஜராக ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஒரு தடவையும் நம்மளுக்கு வந்து இந்த இடம் ஹிட் பண்ணும்போதெல்லாம் ரிஜெக்ஷன். இப்போ திரும்பி மார்க்கெட் எங்கே எக்ஸாக்டாக ரிஜெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லி பார்த்தா எக்ஸாக்டாக இந்த இடம் தான் ரிஜெக்ட் ஆகிருக்கு. அப்போ அதோட நியூஸோட இம்பேக்ட் இதுவரையும் தான் இருக்குமா? அப்போ நம்மளுக்கு வந்து என்னதான் நியூஸ் இருந்தாலும் மார்க்கெட் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணியே ஆகணும். அப்போ அதை பேஸ் பண்ணி தான் வந்து எக்ஸாக்டாக இப்போ வந்து மார்க்கெட் ஆச்சு இந்த இடம் ஹிட் பண்ணிட்டு அப்புறம் தான் ஒரு மேஜராக திரும்பி நம்மளுக்கு வந்து ஒரு ஃபால் கொடுத்துருந்தது. அப்போ இப்போ கரண்ட்டாக வந்து நிஃப்டி பார்த்தீங்கன்னா நிஃப்டி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போ வந்து நமக்கு வந்து சைட்வேஸில் இருக்குது. ஏன்னா இப்போ இது பார்க்கும்போது பாட்டம் டு டாப், திரும்பி பாட்டம் அடிச்சிருக்கு, டாப், திரும்பி இங்கேருந்து ஒரு மேஜராக ஒரு ஃபால். அப்போ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இது ஃபால் ஆச்சுன்னா ஒரு 60% ரீட்ரேஸ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா திரும்ப வந்து நம்மளுக்கு வந்து கீழே வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 60% ரீட்ரேஸ்மெண்ட்டில் வந்து திரும்ப தான் சொல்லி பார்க்கணும். இல்லை நம்மளுக்கு வந்து அதுவும் பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே வந்துச்சுன்னா இங்கே திரும்பி வந்து நம்மளுக்கு வந்து இந்த ரேஞ்ச் வரையும் வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போ ஒரு ஹியூஜ் கேப் அப்னால அடுத்தது நம்மளுக்கு வந்து பை போகலாம் அப்படின்னு கிடையாது. ஒரு கன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணிவிட்டு ட்ரேட்ஸை வந்து எடுக்கிறது சேஃப். நெக்ஸ்ட் வந்து நம்ம கோல்டு அண்ட் சில்வர் பார்க்கலாம். ஏன்னா இப்போ கோல்டு அண்ட் சில்வர் கண்டினியூஸாக நீங்கள் கேட்குறது கோல்டு வந்து இன்னும் ஃபால் ஆகுமா, சில்வர் வந்து இன்னும் ஃபால் ஆகுமான்னு சொல்லி. இப்போ இன்றைக்கே வந்து நம்மளுக்கு வந்து கோல்டு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம், இந்த இடம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது, அதே டைம் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் லெவல் இருக்குது. அப்போது இங்கிருந்து மார்க்கெட் திரும்பி வந்து நம்மளுக்கு எப்போ ஃபால் வரும்னா இந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆனால் தான் வந்து ஃபர்தராக ஃபால்னு சொல்லியிருந்தேன். அப்போ மார்க்கெட் ஆச்சுன்னா இங்கேருந்து ஒரு ஹிட் பண்ணிவிட்டு திரும்பி நம்மளுக்கு வந்து ஒரு புல் பேக். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிக்கவரி கொடுத்துருக்கு. நியர்லி வந்து ஒரு $250 கிட்ட வந்து ஒரு ரிக்கவரி கோல்டில் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கு. அதனால்
இங்கே வந்து இன்னும் ரிவர்சல் ஆகலை. சரி ஓகே, இப்போ இதை பேஸ் பண்ணிவிட்டு திரும்ப நான் இந்த இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னா இன்னும் வந்து நமக்கு வந்து ரிவர்சல் ஆகலை. இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகணும். இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகணும். ஒன்ஸ் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். அதை பேஸ் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம என்ன பண்ணலாம்னா கோல்டில் வந்து அக்யூமுலேட் பண்ணலாம். அப்போது இதுக்கப்புறம் இந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆச்சுன்னா அது அடுத்தது நம்மளுக்கு வந்து ஒரு புது ஹைஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் அதுக்கு வந்து சரி கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுறேன். ஒன்ஸ் அந்த கன்ஃபர்மேஷன் கிடச்சதுன்னா நான் அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் அதை பற்றி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம சில்வர் பார்த்துக்கலாம். இப்போது சில்வர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கே வந்து முன்னாடியே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சில்வர் வந்து கோல்டோட கம்பேர் பண்ணும்போது ஒரு ஹியூஜ் ஒரு வால்டைலிட்டி வந்து இருக்குன்னு சொல்லி. ஏன்னா சில்வர் பார்த்தீங்கன்னா ஒரு 40% கிட்ட வந்து நம்மளுக்கு ஃபால் ஆனது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து ஒரு 10% கிட்ட ரிகவர் ஆகுது. இப்போ இதுலேயும் சொன்ன விஷயம் சில்வர் ஒரு மேஜரான சப்போர்ட் லெவல், இந்த இடம் வந்து நமக்கு மேஜராக சப்போர்ட் லெவலாக வந்து ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். இந்த இடம் ட்ரேட் ஆகும்போது அப்போது எக்ஸாக்டாக இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகிட்டு இப்போ இவ்வளோ தூரம் ஃபால் ஆனதுக்கு ஒரு புல் பேக் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்கு. இதுவும் வந்து நம்மளுக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இன்னும் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகலை. எப்போயும் வந்து மார்க்கெட் ஒரு புல் பேக் ட்ரேடிங் சொல்லுவோம். ஏன்னா இப்போ மார்க்கெட் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு ஒரு பீக் அடிச்சதுன்னா அங்கேருந்து ஒரு பெரிய ஃபால் கொடுக்கும். இப்போ இன்றைக்கி நீங்கள் பேங்க் நிஃப்டி பார்த்துருக்கலாம் அந்த மாதிரி. அப்போ இங்கே வந்து இவ்வளோ தூரம் ஃபால் கொடுத்துருக்கு. ஃபால் கொடுத்ததுக்கான ஒரு புல் பேக் தான் வந்து இன்றைக்கி. அப்போ இன்னும் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகலை. ஒன்ஸ் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆச்சுன்னா திரும்பவும் நம்மளுக்கு வந்து இது சில்வரில் வந்து ஒரு ஹியூஜ் ஒரு மொமெண்டம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் கண்டினியூஸாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் இருந்தால கண்டிப்பாக இப்போது ஒரு சின்ன ஒரு வெயிட்டிங் பீரியட் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதில் இங்கே என்ன ஃபார்மேஷன் கொடுக்குது, ஏன்னா இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு 1 or 2 டேஸில் வந்து இது செட் பண்ண முடியும். அப்போ இங்கே வந்து என்ன ஃபார்மேஷன் கொடுக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து அப்கமிங் வீடியோஸில் அப்டேட் பண்ணுறேன். அப்போ இதுவும் சில்வர் திரும்பவும் நம்மளுக்கு வந்து அரௌண்ட் ஒரு $100 வந்து கிராஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு ஹியூஜ் மொமெண்டம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு $120 இது வந்து பிரேக் அவுட் இந்த வாட்டி நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆகும்போது முன்னாடி கம்பேர் பண்ணோட ஒரு ஹியூஜ் வால்டைல் வந்து நம்ம சில்வரில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, அதனால் ரெண்டுமே வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் இன்னும் ஆகலை. ஜஸ்ட் கீழே விழுந்ததுக்கு ஒரு புல் பேக். அதனால் வந்து ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு வெயிட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து இங்கே வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு அக்யூமுலேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதனால் ஜஸ்ட் ஒரு வெயிட் பண்ணுங்கள், ஒரு 1 week வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நம்ம டிசிஷன்ஸ் வந்து எடுக்கலாம். ஓகே, இப்போது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நியூஸ் அதுக்கப்புறம் வந்து ஒரு மார்க்கெட் எப்படி வந்து கோரிலேட் ஆகுது, அப்போ நியூஸ்னால தான் வந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுதா அப்படின்னு சொல்லி. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்துருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.